ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. لا صلوات اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக தன் ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தினர்களாக பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அன்புமிக்க பெரியோர்களே, இன்று ரஜபுடைய மாதம் பிறை 27 அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரா எனும் மிஅராஜ் பயணத்தை மேற்கொண்ட புனிதமிகு நாளாக இருக்கிறது. இன்றைய நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றான் தன்னை காண்பதற்காக. இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது: சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் கூறுகிறான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்றைய நாளில் அல்லாஹ் தஆலா புனிதமிகு கஅபாவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரை அழைத்து சென்றதாக கூறுகிறார். இப்போ குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஒரே இரவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கஅபாவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு அழைத்து சென்றதை இவர்கள் விவரிக்கிறார். மற்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸுகளில் பைத்துல் முகத்தஸில் இருந்து 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வுடைய அர்ஷ் வரை சென்ற செய்திகளை நமக்கு விவரம் கூறுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே சென்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இடத்திலே அல்லாஹ் உரையாடியதையும் நாம் ஹதீஸுகளிலே பார்க்கிறோம். அங்கே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய திருக்காட்சியை வழங்கினான். தன் ரப்பை பார்க்கக்கூடிய நசீபை அல்லாஹ் வழங்கினான். தன் வெளிக்கண்களால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் எந்த மனிதர்களும் பெற்றுக்கொள்ள முடியாத பாக்கியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் தஆலா கொடுத்தார். எத்தனையோ நபிமார்கள் கேட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்டார்கள், ரப்பி அரினி அன்துர் இலை, ரப்பே நான் உன்னை பார்க்க வேண்டும், நீ எனக்கு காட்டு என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் நசீபாக்கவில்லை. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தன் புறக்கண்களால் பார்க்கிற பாக்கியத்தை இந்த உலகிலே கொடுத்தார். இன்ஷா அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியம் இருக்கும். நாமும் அல்லாஹ்வை நம் கண்களால் பார்க்கலாம். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சதரவுன ரப்பக்கும், உங்கள் ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். கமா தரவுனல் கமர லைலத்தல் பத்ர், பௌர்ணமி நாளன்று வானத்தில் எப்படி முழு நிலா வெட்ட வெளிச்சமாக எல்லோரும் பார்க்கும் வண்ணமாக காட்சியளிக்கிறதோ அவ்வாறு உங்கள் ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாங்க. மறுமை நாளில் நம் மௌத்துக்கு பின்னாடி மஹ்ஷரில் அல்லாஹ் தஆலா தன் நல்லடியார்களுக்கு, அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்த நல்லடியார்களுக்கு, மூமினானவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னை காட்டுவான். இன்ஷா அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. ஆனால் எல்லா மூமின்களுக்கும் அது நசீபாகுமா, இல்லை சிலருக்கு தான் நசீபாகுமா?
என்பதெல்லாம் நாம் விரிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். நண்பர்களே, இது மறுமை நாளில். துனியாவில் நாம் அல்லாஹ் பார்க்கலாமா? நம் வாழும் காலத்திலே நம்மை படைச்ச ரப்பை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை நமக்கு இருக்குதா? கட்டாயமாக இருக்குதான் செய்யணும். நம்முடைய ரப்பை நம்ம பார்க்கணும், நம்மை படைத்தவனை நாம் பார்க்கணும். வாழ்நாள்லாம் நமக்கு உதவி செய்யக்கூடியவனை பார்க்க வேண்டும். நமக்கு யாரும் உதவி செஞ்சால், மனிதர்கள் யாரும் உதவி செஞ்சால் அவங்கள பார்க்கணும்னு நமக்கு ஆசை வருதா இல்லையா? அது மாதிரி நமக்கு நம்மை படைத்து வளர்த்து இவ்வளவு காலம் நமக்கு என்ன தேவையோ அவற்றையெல்லாம் கொடுத்து பேரு அருள் பாலிக்கக்கூடிய, நம்மை வாழ வைக்கக்கூடிய அந்த ரப்பு தாலாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை நிச்சயமாக ஒவ்வொரு மோமினுக்கும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கணும். அப்படி அல்லாஹ் தாலாவை துனியாவிலே பார்க்க முடியுமா என்றால் அன்பர்களே, நமக்கு ஆராய்ந்து பார்த்தால் குர்ஆன் ஹதீஸிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தாலாவை நாம் இந்த உலகிலே கனவிலே பார்க்கலாம். இது ஒன்று வருது. பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் அல்லாஹ்வை கனவிலே பார்த்திருக்கிறார். அது சாத்தியமானதுதான். நம்முடைய புறக்கண்களால் இவ்வுலகில் அல்லாஹ்வை காண முடியாது. நம்முடைய வெளியிலே பார்க்கக்கூடிய இந்த கண் இருக்கிறது, இந்த கண் ஒரு வஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கண்ணுக்கு ஒரு உருவம் தேவை. அந்த பொருளுக்கு நீள அகலம் இருக்க வேண்டும், ஒரு உடல் பொருள் இருக்க வேண்டும், கலர் இருக்க வேண்டும், நிறம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பொருளைத்தான் நம் கண்கள் பார்க்கும். இந்த நிறம், உருவம், வடிவம் இல்லாத வஸ்துக்களை, சூரத்தோ ஷக்கல், ரங்கு, வசன் இவைகள் இல்லாத ஒரு வஸ்துவை நம்முடைய கண் பார்க்க முடியாது. அல்லாஹ் படைத்த படைப்புகளிலேயே எத்தனையோ படைப்புகளை நம் கண் பார்க்க முடிவதில்லை. நம் கண்ணால் பார்க்க முடியாத எத்தனையோ கோடி படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இதோ நாம் பார்க்கிற இந்த காற்று இருக்கிறதே, நமக்கு முன்னால் இருக்கிறது, கண்ணால் பார்க்க முடியவில்லை. காற்றிலே நாம் நினைப்பது போல ஒரு காற்று அல்ல, இந்த காற்றிலே எத்தனையோ காற்றுகள் கலந்திருக்கிறது. ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு என்று பல சொல்றாங்க. இவ்வளவு காற்றுகளும் நமக்கு முன்னால் தான் இருக்கிறது, ஆனால் அவற்றை நாம் பார்க்க முடிவதில்லை. இந்த காற்றுகளிலே ஆயிரக்கணக்கான கிருமிகள், வைரசுகளும் பாக்டீரியாக்களும் நிறைந்திருக்கிறது, அவற்றையும் நம் கண்ணால் பார்க்க முடியவில்லை. ஒவ்வொரு அணுவிலும் லட்சோப லட்ச அமீபாக்கள், சிறு உயிரிகள் இருக்கிறது, அவற்றையும் நாம் பார்க்க முடியவில்லை. இதோ இந்த காற்றிலே கோடிக்கணக்கான அலைகள் வீசுகின்றன, அலைகள் இருக்கின்றன, ரேடியோ கதிர்கள். நாம் இங்கிருந்து செல்போனிலே பேசுகிறோம், அங்கிருந்து இன்னொருத்தருக்கு கனெக்ஷனே இல்லாமல், எந்த ஒயர் கனெக்ஷனும் இல்லாமல் பல ஆயிரம் மைல்களுக்கு அந்த பக்கம் உள்ளவர்களும் கேட்கிறார்கள். அங்கே அலைகள், ஸ்பெக்ட்ரம், கதிர்வீச்சுக்கள், கதிர்கள் இங்கிருந்து சேட்டலைட் வரைக்கும் போகிறது, நம்ம கண்ணுக்கு தெரிவதில்லை, எதையும் நம்ம பார்க்கல. அப்போ அல்லாஹ் படைச்ச படைப்புகள்லேயே கோடிக்கணக்கான படைப்புகள் இருக்கு, நம்ம கண்ணால் நாம் பார்க்க முடியதில்லை. கண் இருக்குது, பார்க்க முடியல. ஜி, அப்படி இருக்கிற பொழுது அன்பர்களே, அல்லாஹ் தாலாவை எப்படி நம்ம கண்ணால் பார்க்க முடியும்? அதற்கென்று சில விசேஷ கண்கள் தேவை. அந்த விசேஷ கண்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க பார்த்தாங்க. அவங்க பார்வை பற்றி அல்லாஹ் சொல்றான், மா ஜாகல் பஸரு வமா தகா. அந்த கண் அசையாத கண், அந்த கண் வரம்பு தாண்டாத கண் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த கண் இருந்துச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவங்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு, அவங்க பார்த்தாங்க. இப்ப நாமெல்லாம் உலகத்துல அல்லாஹ்வை பார்க்கலாமா? பார்க்கலாம். அதற்கு சில வழிமுறைகள் இருக்கு. துனியாவில் பார்க்கறதுக்கும், துனியாவில் நாம் அல்லாஹ்வை பார்க்கறதுக்கும் வழிமுறைகள் இருக்கு. ஒன்று, கனவிலே அல்லாஹ்வை பார்க்கலாம். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 100 முறை கனவிலே அல்லாஹ்வை பார்த்தேன் என்றார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் பலமுறை அல்லாஹ்வை கனவிலே பார்த்தேன் என்று சொன்னார்கள். பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் அல்லாஹ்வை பலமுறை கனவில் பார்த்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நான் பலமுறை அல்லாஹ்வை கனவிலே பார்த்தேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வை கனவிலே பார்க்கலாம். எப்படி பார்த்தீர்கள்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வாறு காட்சியளிப்பான் அது அல்லாஹ் தான் தெரியும். அல்லாஹ்ட்ட கேட்போம், ரப்பே கனவில் பார்க்க முடியும், ரசூலுல்லாஹ் துனியாவிலும் பார்த்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எத்தனையோ மகான்கள் பார்த்திருக்கிறார்கள், உன்னை எனக்கு கனவுல காட்டு அல்லாஹ்னு அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. அல்லாஹ் நிச்சயமா நம்ம காட்டுவான். ஒரு மனிதர் பார்த்தால் இன்னொரு மனிதர் ஏன் பார்க்க முடியாது? இமாமுல் ஆலம் பார்த்தார்கள், நாம் ஏன் பார்க்க முடியாது? ஆனால் ஆசை வேணும். யார் எதை அதிகம் ஆசைப்படுவானோ அதுதான் கனவிலே காட்டப்படும்.
ஒருத்தன் நைட்டு சினிமா பார்த்து படிக்கிறான், சினிமா நடிகை மேல ஆசை வச்சிருக்கான், அவனுக்கு கனவுல சினிமா நடிக்கணும், சினிமா நடிகன்னு தான் வருவாங்க. யார் எதை ஆசைப்படுகிறார்களோ அதுதான் வருவாங்க. காசு காசுன்னு ஆசைப்பட்டு திரிகிறான், கனவுல காசு பண்ணணும் தான் வரும். அரசியல் அதிகாரி, அரசியல் ஆட்சியில் உட்காருன்னு ஆசைப்படுறான் ஒருத்தன், இப்போ அவன் கனவுல என்ன வரும்? அவன் பெரிய எம்எல்ஏ ஆகிட்ட மாதிரி, மந்திரி ஆகிட்ட மாதிரி கனவுல வரும். யார் எதை மனதிலே வைத்திருக்கிறார்களோ அதுதானே கனவுல வரும். அப்ப நம்ம கல்புல அல்லாஹ்வையும் ரசூலையும் வைத்திருந்தால், உள்ளதிலேயே அதிகபட்சமான ஆசை அல்லாஹ்வின் பக்கம் ரசூலின் பக்கம் இருந்தால், நம்முடைய கனவிலே அல்லாஹ்வும் வருவார்கள், ரசூலுல்லாஹ்வும் வருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எத்தனையோ மகான்கள் கனவிலே பார்த்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே வருவார்கள். நீ சுன்னத்தை ரசூலை பின்பற்றி நடந்தால், பெருமானாருடைய சுன்னத்துகளை நாம் ஒழுங்காக பின்பற்றி நடந்தால், பெருமானார் மீது ஆசை வைத்தால், ரசூலுல்லாஹ்வுடைய ஆசை எல்லா ஆசைகளை விட அதிகமாக ரசூலுல்லாஹ்வை ஆசை வைத்தால், நம் கனவிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. நண்பர்களே, நம்முடைய ஆசை இன்னைக்கு மார்க்கத்தின் பக்கம், அல்லாஹ் ரசூல் பக்கம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. நம்ம பழகக்கூடிய பழக்க வழக்கத்தினால என்ன ஆயிடுச்சுங்க? நம்முடைய ஆசை முழுவதும் துனியாவை சம்பாதிக்கணும், நிறைய காசு சேகரிக்கணும், பெரிய பெரிய பங்களா, பெரிய பெரிய வீடு, பெரிய பெரிய மாடி வீடுக்கா, வண்டி வாகனங்கள் வாங்கணும், பெரிய பெரிய பதவிகளுக்கு வரணும், பெரிய ஆளா வரணும். துனியாவில் நாம் பெரிய ஆள் நிரூபிக்கணும். துனியாவில் எல்லா இடத்திலும் கண்ணியம் வேண்டும், மரியாதை வேண்டும். ஆனால் இந்த சொற்ப துனியா முடிந்து விட்டால் ஆகிரத்திற்கே அங்க நம்ம கண்ணியம் வேணும், அங்க நிரப்பமா வாழணும், அதற்குரிய ஏற்பாடுகள் செய்யணும், ஆசை இல்லை. அதற்குரிய வரணும், அதற்காக வேண்டிய வழி இல்லை. நண்பர்களே, ஒரு சின்ன அற்ப காசுக்காக வேண்டி நம்ம நேரங்களை காலங்களை செலவு பண்றோம். இந்த பொங்கல்ல பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் காசு கொடுத்தாங்க. நான் வண்டியில போயிட்டு இருக்கேன், பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆண்களுடைய லைன் ஒரு பக்கம் ரேஷன் கடையில் நிற்குது, ஒரு 30-40 பேர் இருப்பாங்க. பெண்களுடைய லைன் 30-40 பேர் இருப்பாங்க. காலையில போய் நிற்கிறாங்க கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே. மதியானம் 12 மணி வரான், வெளியே வர்றான். 6 மணி நேரம் நின்றீங்க. ஒரு வழியா 3000 ரூபாய் வாங்கிட்டு, அல்ஹம்துலில்லாஹ் ஒரு கரும்பு 2 கையில கொடுத்தாங்க, வாங்கிட்டு தூக்கிட்டு வந்துட்டேங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. நல்ல வேலை, நாளைக்கு ஒத்தி போடாம இன்னைக்கே கிடைச்சிருச்சுங்க. ஒரு 3000 ரூபாய்க்கு எவ்வளவு நேரம் நின்றீங்க? 6 மணி நேரம் நின்றேங்கிற ஒருத்தர் ஒரு பெரிய ஊர்ல பார்த்தேன். நான் 6 மணி நேரம் நின்று 3000 ரூபாய் காசு வாங்கிட்டு வந்தேன். அவருக்கு 2 கரும்பு கண்டு கையில் கொடுத்தாங்க. ஃபஜ்ர் தொழுதியா? இல்லை. லுஹர் தொழுதியா? கிடையாது. அஸர் தொழுதியா? இல்லை. அன்பர்களே, மகரிபு இஷா அறவே கிடையாது. நண்பர்களே, ஒரு அற்ப காசு உன் கையில கிடைக்குதுன்னு ஒண்ணு, அதுக்காக மணிக்கணக்கில் ஒன்னால லைன்ல நிற்க முடியுது, வெயில்ல நிற்க முடியுது, 4 பேரோட நெருக்கி அடிச்சு நிற்க முடியுது, சண்டை போட்டு வாங்க முடியுது. அல்லாஹ் ரசூல் நீ என்கிட்ட வா, நான் தர்றேங்கிறான். அல்லாஹ் தர்றேன். உனக்கு என்ன வேணும் என்கிட்ட வந்து கேளு, முன்னாடி சைதா செஞ்சு கேளு. எங்கெங்க கொடுக்குறான் அல்லாஹ் தாலா. நம்ம என்ன விளங்கிட்டோம் இன்னைக்கு? எல்லாத்தையும் தரக்கூடியவர்களாக அல்லாஹ் ஒன்றும் தராதவர்களாக விளங்கிடும். அல்லாஹ் தாலா வந்து நம்ம ரொம்ப மட்டமா விளங்கிட்டோம் இன்னைக்கு மனிதருக்கு. ஒமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்வை எப்படி மதிக்கணுமோ அப்படி மதிக்கல. நீ ஒரு மனுஷன்கிட்ட கடன் கேட்டா கொடுத்துட்றான், 10 ரூபா வேணும்னு பக்கத்து வீட்டுக்காரண்ட கேட்டா கொடுக்குறான், 100 ரூபா வேணும் எழுத்த கடைக்காரண்ட கேட்டா கொடுத்துட்றான். அல்லாஹ் என்ன கொடுத்தான் இன்னைக்கு? எனக்கு ரொம்ப பேர் கேட்குறான், எனக்கு ஒன்றும் அல்லாஹ் கொடுக்கல. அதுல பாருங்க, அவர் பாருங்க, நானாவது ஒரு தொழுகை வர்றேன், ஜும்மாவுக்காவது வர்றேன், அவர் பாருங்க ஒரு தொழுகைக்கும் வர்றதே இல்லை. ஆனா அவர் மாடிக்கு மேல மாடி கட்டிட்டு போறாரு, அவரு காசுக்கு மேல காசு வருது, எனக்கு வர மாட்டேங்குது. நானும் அல்லாட்ட கேட்டு கேட்டு பார்க்குறேன், ஒன்றும் தரல அல்ல எனக்கு. அட பாவி, இப்போ மனுஷன் என்ன நினைக்கிட்டாங்க? இன்னைக்கு அல்லாஹ் ஜல்லஷானுத்தாலாவை ஆக குறைந்த அந்தஸ்துல வச்சுட்டான். அதனால அல்லாவுக்கு எந்த முக்கியத்துவமும் இவன்ட்ட இல்லை, அல்லாஹ் பத்தி மரியாதை கல்வில இல்லை, அல்லாஹ் பத்தி கதர் இவன் மனசுல கிடையாது, அல்லாஹ் பத்தி உயர்வு கிடையாது, அல்லாவுடைய பேச்சை மதிக்கணும்னு கிடையாது, அல்லாவுடைய அழைப்புக்கு மரியாதை கொடுக்கணும்னு இல்லை. நம்ம பாட்டுக்கு நம்முடைய குர்ஆனுக்கு மதிப்பில்லை, ஹதீஸுக்கு மதிப்பில்லை. வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்வை நீங்க எந்த அளவுக்கு மதிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மதிக்கவில்லை. அல்லாஹ் சொல்றான், வல் அர்து ஜமீஅன் கபலத்துஹு, இந்த ஒட்டுமொத்த உலகம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குன்றான். அதுல வமா வஇம்மின் ஷைஇன் இல்லா இந்தனா ஹஸாயினுஹு, உலகத்துல எந்த வஸ்துவும் இல்லை, அந்த வஸ்துடைய ஒட்டுமொத்த பொக்கிஷம் என் கையில் இருக்கு, வழங்குவது நான் தான், நான் கொடுக்க நினைத்தால் அதை தடுப்பவன் யாரும் கிடையாது, நான் உனக்கு தடுக்க நினைத்து விட்டால் அதை கொடுப்பவனும் யாரும் கிடையாது என்று அல்லாஹ் தாலா. அந்த அல்லாஹ்வுக்கு நன்றியும் இல்லை, அவனை பத்தி சுக்ரும் இல்லை, அவன் விசுவாசமும் இல்லை,
அவரை நினைக்கிறதும் இல்லை, நினைக்க டைமும் இல்லை. நாம என்ன நினைச்சுக்கிட்டான் மனுஷன் இன்னைக்கு அல்லாஹ் நம்மளை படைச்சு விட்டான். ஆகுறது ரெண்டு கை 2 கால் கொடுத்து பொழைச்சுக்கோன்னு விட்டான். நாம தான் இனிமேல் பாடுபட வேண்டியிருக்கு, கஷ்டப்பட வேண்டியிருக்கு, சம்பாதிக்க வேண்டியிருக்கு, பொஞ்சாதி பிள்ளை காப்பாற்ற வேண்டியிருக்கு. என்ன கொடுத்தான் அல்லாஹ் நமக்கு? என்னதான் அல்லாஹ் என்ன கொடுத்தான்? கடைசியா கபர்ல வச்ச பின்னாடி விசாரணைக்கு தான் அல்லாஹ் வருவான். நமக்கும் அல்லாஹ்க்கும் நடுவில் சம்பந்தமே இல்லை. படைச்சு விட்டாச்சு. எப்படி இங்க மைக்கு செஞ்சாங்க, மேட் இன் ஜப்பான் போட்டிருக்கும் வாட்சில். ஜப்பான்கார வாட்சியை செஞ்சு அமுச்சு விட்டான். பார்சல் அமுச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. இனி அந்த வாட்சி யார் வாங்கினா, யாரு கட்டினா, அது ஓடுதா, அது ஓடலையா, வீணா போச்சா, நல்லா இருக்குதா, எதுவா தெரியுமா அவனுக்கு? எது பத்தியும் கேட்கற தெரியாது. அந்த மாதிரி அல்லாஹ் நம்மளை படைச்சு விட்டா ஹஜ்ரத், நீ என்னவோ செஞ்சுக்கோ, பொழைச்சிக்கோ, கை கால ஆட்டிக்கோ, சம்பாரிச்சுக்கோ. கடைசியா மனுஷருக்கு வா, உன்னை எங்க பாத்துக்கிறேன், மறுமுலகத்துக்கு வருவில் அங்க பாத்துக்கிறேன், அல்லாஹ் விட்டான், நம்மளை கை விட்டான் என்று ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது நேரம் அன்பர்களே, கல்புல அல்லாஹ் பத்தி அறவே மரியாதை இல்லை. இவர் தொழுகக்கூடிய ஜும்மாவே பெருசா பேசிட்டார். நானா ஜும்மா தொழுகிறேன் ஹஜ்ரத், 2-3 பேர் அதுவும் தொழுகிறது இல்லைன்றான். அந்த அளவுக்கு அல்லாஹ் மரியாதை இல்லாமல் பேச ஆரம்பிச்சு. அன்பர்களே, இன்னைக்கு காலையில எந்திரிச்சிங்களே, எழுப்பி விட்டது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தூங்கி எந்திரிச்சோன்னு சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். எங்களை தூக்கத்திலே எங்களை மௌத்தாக்கிய பின்னால் மீண்டும் ஹயாத்து கொடுத்து எங்களை எழுப்பின ரப்பே, உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. நாம தூங்கிட்டோம், தூங்கினா நம்ம உயிர் போயிடுது. அல்லாஹ் சொல்றான், திரும்ப நான் யாருக்கு நாடுகிறேனோ அவர்களுக்கு திரும்ப உயிரை கொடுக்கிறேன், கொடுத்து உங்களை நான் தான் பாதுகாக்கிறேன். உயிரை அல்லாஹ் கொடுத்து உயிர் வந்து நம்மளை மாட்டிக்கல இல்லை என்பர்களே. ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் உயிர் கொடுத்துட்டு இருக்காங்க அடியான வாழ வைக்கிறதுக்காண்டி. உயிர் யார் கொடுப்பா? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், அவர் பிரதமராக இருக்கட்டும், அமெரிக்க அதிபராக இருக்கட்டும், அல்லாஹ் ஹயாத்தை நிப்பாட்டிட்டா மொத்த அமெரிக்காவை செலவு பண்ணி ஹயாத்தை கொடுக்க முடியுமா? ஒரு மூச்சை உள்ள உண்டாக்க முடியுமா? உள்ள போன மூச்சை வெளியே கொண்டு வர முடியுமா? வெளியே போன மூச்சை உள்ள கொண்டு வர முடியுமா? எதுவும் முடியாது. மூச்சை உள்ள இழுக்கிறது நான் தான், வெளியே கொண்டு வர்றது நான் தான். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒரு நிமிட நேரம் அல்லாஹ் நிப்பாட்டி விட்டால் மொத்த ஊரும் கூடி அழுதாலும், அவருடைய ஒட்டுமொத்த சொத்தை செலவு செய்தாலும் ஒரு நொடி கூட நீ ஹயாத்தை கொடுக்க முடியாது. இந்த ஹயாத்தை கொடுத்தது யாரு? உன்னை ஹயாத்தா வாழ வச்சது யாரு? காலையில் எந்திரிச்ச உடனே கை கால் செயல்படுது. எத்தனையோ பேர் காலையில் எந்திரிக்கிறார்கள். எங்க எந்திரிக்கிறாங்க தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல எந்திரிக்கிறாங்க. நல்லா தாங்க, இஷாவில் தாங்க அவரை பார்த்தேன். ஆமாங்க, அதுக்கு பின்னாடி ஸ்ட்ரோக் ஆயிடுச்சுங்க, கொண்டு போய் 12 மணிக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டோம். போனா வாய் பேச முடியல, ஒரு கை வேலை செய்யல, ஒரு கால் வேலை செய்யல. நல்லா தாங்க நடந்தாரு. நேற்று கூட என் கூட 2 மணி நேரம் போயிட்டு அங்க போய் கல்யாண வீட்டுல சாப்பிட்டு பிரியாணிலாம் சாப்பிட்டு வந்தோமே, எல்லாம் முடிச்சுட்டு வந்தோமே. ஆமா, எந்த நொடி உன் நரம்புகளை எந்த நொடி இழுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நண்பர்களே, நீ இன்னைக்கு சாதாரணமா ஜும்மாவுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிற, உன் மீது அல்லாஹ் அருள் புரிந்து எத்தனையோ பேர்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட், எத்தனையோ பேர் ஐசியூல உட்கார்ந்து இருக்கிறாங்க, எத்தனை பேர் வார்டுகளில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு கையை சலாமத்தா கொடுத்து, கால சலாமத்தா கொடுத்து, மூளையை சலாமத்தா வேலை செய்ய வச்சு, கண்ணு பார்க்க வச்சு, காது பார்க்க வச்சு, நம் உடலில் உள்ள ஆயிரக்கணக்கான நரம்புகளை வேலை செய்ய வச்சு பள்ளிவாசல கூட்டிட்டு வந்தவன் அல்லாஹ். அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்துட்டு இருக்கிற. எந்த நொடி உன் நரம்புகளை இழுப்பான்னு தெரியுமா? நீ ஹார்ட் இருக்குதே, அது உன் கல்புல உன்னுடைய நெஞ்சுக்குள்ள இருக்குது. கண்ட்ரோல் அல்லாஹ் இருக்கு. அல்லாஹ் இயக்குறாங்க ஹார்ட்டை, நீ இயக்குறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? ஹார்ட்டை நீ துடிக்க வச்சிருக்கிறியா? இல்லவே இல்லை. மோட்டார் போட்டுக்கிறியா ஹார்ட் துடிக்கிறதுக்கு? என்ன கனெக்ஷன் கொடுத்துருக்கிறியா? பேட்டரி செல்லு மாத்திரமா? ஒண்ணுமே இல்லை. கார்ல பேட்டரி போயிட்டு நவரத்த முடியல. கார்ல வியாபாரம் கடிகாரம் ஓடுது, பேட்டரி இல்ல, கரண்ட் இல்லைன்னா கடிகாரத்துல முள்ளு நவுறாது, ஒரு முள்ளு கூட நவுறாது. இந்த சின்ன முள்ளு இருக்குதுங்களே, அது கூட நவுறாது, பேட்டரி தீர்ந்து போச்சுன்னு சொன்னா. ஆனா ஹார்ட் ஒவ்வொரு முறை பம்ப் பண்ணுகிற பொழுதும் நம்முடைய ரத்தத்தை 7 மீட்டர் தூரத்துக்கு அது பம்ப் பண்ணுது. இங்க இருந்து கரண்ட் வச்சதுக்கு அந்த வலு எங்க இருந்து வந்துச்சு? ஒரு நொடியாவது நிக்குதா? அண்ணா நிக்க வச்சானா? அண்ணாவோட கருணையில வாழ்ந்துட்டு இருக்க. நீ எந்த நொடி நிக்க வைப்பான்னு தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், நீ பிறந்ததிலிருந்து அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா 70 வயசு வாழ்றான், 80 வயசு வாழ்றான். கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம ஹார்ட் துடிக்க வச்சான். நீ ரெஸ்ட் எடுக்காம கையை சுத்த முடியுமா? ஒரு கையில சைக்கிள் செயினை கொடுத்து, சைக்கிள் கால டயரை கொடுத்து சுத்துறா, 2 மணி நேரம் கை சுத்தினா கை என்னதுக்கு ஆகுறது? நம்ம கை சுத்துமா? அல்ல ஒரு பைப்பை கொடுத்து நீ 2 மணி நேரம் இந்த பம்பரத்தை அமுத்து, இந்த பந்தை அமுத்துன்னு சொன்னா 2 மணி நேரம் நம்ம கை பந்தை அமுத்துமா? விரல் என்னத்துக்கு ஆகும்?
1 மணி நேரம் அமுத்தினா கை வீணா போயிடும். 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் அமுத்திங்க கை மரத்து போயிடும், வேலை செய்யாம போயிடும். நண்பர்களே, இந்த கை 2 மணி நேரம் வேலை செய்யாது, கால் 2 மணி நேரம் நடக்காது, வேலை செய்யாது, களைச்சு போயிடும். காது வேலை செய்யாது, கண்ணு வேலை செய்யாது, கண்ணு எரிய ஆரம்பிச்சிடும். 2 மணி நேரம் டிவி பார்த்தா, போன் பார்த்தா கண்ணு எரியும், தூங்க சொல்லும். ஆனால் 1 நிமிஷம் கூட ஓய்வு இல்லாம ஹார்ட் துடிக்க வச்சது அல்லாங்க. அல்லாஹ் நம்ம பிறந்து இருந்து இன்ன வரைக்கும் அல்லாஹ் தஆலா 1 நொடி கூட அந்த ஹார்ட்டுக்கு ஓய்வே இல்லை, துடித்து கொண்டே இருக்கிறது, வலிக்கவும் இல்லை. காலை ஆட்டிக்கிட்டே இருந்தா வலிக்கும், தலையை ஆட்டிக்கிட்டே இருந்தா வலிக்கும், கையை ஆட்டிக்கிட்டு இருந்தா வலிக்கும். ஆனா ஹார்ட் அல்லாஹ் எப்படி துடிக்க வச்சா? அல்லாஹ் ஜல்ல ஷானு, அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய இயங்க வச்சிட்டு இருக்கான் அல்லாஹ் தஆலா. நான் இயங்க வைக்கிறேன். இந்த கல்வை பற்றி உன்னிடத்திலே கேட்பேன். இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத் குல்லு உலாகி கான அன்ஹு மஸ்ஊலா. உனக்கு நான் கண்ணு கொடுத்தேன், கபோதியா பிறக்க வைக்கல, குருட்டு பைலா பிறக்க வச்சா துனியாவை நீ பார்க்க முடியாது. அந்த கண்ணு ஏன் கொடுத்தேன்? கொஞ்ச நேரமா எனக்கு செலவழிங்க. இன்று காலையிலிருந்து எத்தனை பேர் அல்லாஹ் கொடுத்த இந்த கண்ணை 24 மணி நேரம் நமக்கு அல்லாஹ் தஆலா கண்ணை கொடுத்தானே, கொஞ்ச நேரமா குர்ஆனை பார்த்தோமா, அல்லாஹ்வுடைய செய்திகளை பார்த்தோமா, அதற்காக செலவழிச்சோமா? காலையில எந்திரிச்சு இதுவரைக்கும் எத்தனை பேர் ஃபேஸ்புக்கை பார்க்காம இருந்தீங்க? ஃபேஸ்புக்கை பார்க்க டைம் இருக்கு, யூடியூப் பார்க்க டைம் இருக்கு, சொந்தக்காரங்களை பார்க்க டைம் இருக்கு, நியூஸ் பேப்பரை பார்க்க டைம் இருக்கு, டிவி பார்க்க டைம் இருக்கு. அல்லாஹ் கொடுத்த கண்ணால் நீ அல்லாஹ் ரசூலுடைய குர்ஆன் ஹதீஸை பார்க்க டைம் இல்லை உனக்கு? கொஞ்ச நேரம் கூட குர்ஆன் ஓதுறதுக்கு டைம் இல்லை. எத்தனை பேருக்கு குர்ஆன் ஓதணும் காலையில இருந்து சொல்லுங்க பார்ப்போம். இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறோம், இந்த காலையில கொஞ்ச நேரமா தான் குர்ஆன் ஓதணும், கை தூக்குங்க. நான் ஓதனேன், சூரத்துல் கஹ்ஃப் ஓதனேன். 1 2 3 4 5 6 7 8 பேர். வெக்கமா இல்ல? ஒரு முஸ்லிம் சொல்ல நமக்கலாம் 1000 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம், பல 1000 பேர் உட்கார்ந்து 8 பேர் குர்ஆனை பார்த்தோம். காலையில ஃபஜ்ர்ல இருந்து இது வரைக்கும் அல்லாஹ் கண்ணு கொடுத்தான். அல்லாஹ் தஆலா கண்ணுக்கு வரி போட்டானா? அல்லாஹ் நம்ம கண்ணுக்கு அல்லாஹ் தஆலா பீஸ் கேட்டானா? வீட்டுல கரண்ட் ஓடுது, டிவி ஓடுது, கரண்ட் ஓடிக்கிட்டே இருக்கு, கரண்ட் ஓடுது, ஒவ்வொரு நிமிஷமும் லைட் ஓடுது, இதோ ஃபேன் ஓடுது, போய் பாருங்க, கரண்ட் ஓடிக்கிட்டே இருக்கு. மாசமான பில்லு கட்டணும், கட்டாம விட்டீங்க கரண்ட் பீஸ் பிடிங்கிருவான். அல்லாஹ் அந்த மாதிரி கண்ணு ஓடுது தனியா பீஸ் ஓடுது, காது வேலை செய்ய தனியா பீஸ் ஓடுது, ஒரு நாக்கு ஓடு தனியா பீஸ் எல்லாம் வச்சானா? கருணை கடனாகி எல்லாம் விட்டான். போ அடியார்களே, வச்சுக்கோங்க, சந்தோஷமா வச்சு. ஆனா இங்க விட்டேன், கேட்பேன் உங்களுக்கு நான் கொடுத்த கண்ணை கேட்பேன். எவ்வளவு நேரம் அந்த கண்ணை வேஸ்டா செலவு பண்ணேன்? அல்லாஹ் காலையில இது வரைக்கும் கண்ணு கொடுத்தா 8 பேர் குர்ஆன் ஓதுறாங்க. மத்தவங்க ஏன் ஓதல? ஏன் அல்லாஹ்வுடைய குர்ஆனை பார்க்க நமக்கு டைம் இல்ல? டிவி பார்க்க டைம் இருக்கு, பொண்டாட்டி பார்க்க டைம் இருக்கு, பிள்ளைங்களை பார்க்க டைம் இருக்கு, ஃபேஸ்புக் யூடியூப் பார்க்க டைம் இருக்கு, நியூஸ் பார்க்க டைம் இருக்கு. எந்த அளவுக்கு அல்லாஹ் விட்டு அலட்சியமா இருக்கு பாத்தீங்களா? அல்லாஹ் கொடுத்த கண்ணை அல்லாஹ்வுக்கு செலவழிக்க நம்ம தயாரா இல்லை. அல்லாஹ் கொடுத்த காதை அல்லாஹ்வுக்கு செலவழிக்க தயாரா இல்லை. அல்லாஹ் கொடுத்த நாவுல எவ்வளவு நேரம் குர்ஆன் ஓதணும்? இன்னைக்கு வீண் பேச்சு, வெட்டி பேச்சு, புறம், பொய், ஃபசாது, ஊரை கெடுக்கிறது, இதுக்கு நம்ம நாவை செலவழிக்கிற ஒரு 1/2 மணி நேரம் அல்லாஹ்வுக்கு செலவழிக்க துப்பு இல்லை. அல்லாஹ் சொல்றான், வருத்தப்பட்டு சொல்றான், வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரி. நீ அல்லாஹ்வை எப்படி மரியாதை செய்யவே இல்லை. குர்ஆன் சொல்லு, அல்லாஹ் சொல்றான், வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரி. நீ எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டுமோ, எப்படி மரியாதை செய்ய வேண்டுமோ அப்படி செய்யவில்லை அடியானே. நீ உன் கண்ணு மட்டுமா நான் கொடுத்தேன்? காது வேலை செய்ய வச்சிருக்கேன், இல்லைன்னா டம்மன் டஃப்னு சொல்லுவானே, குருட்டு பையன் செவிட்ட பையன் சொல்லுவான், ஊமைன்னு சொல்லுவானே. இந்த வாயை கொடுத்தேன், கொஞ்ச நேரமா சுப்ஹானல்லாஹ் சொன்னியா, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னியா, கை காலை கொடுத்தேன், கொஞ்ச நேரமா தான் அல்லாஹ்வுக்கு தொழுதியா, நன்றி உள்ள அடியானா இருந்தியா? வ கலீலும் மின் இபாதியஷ் ஷகூர். அல்லாஹ் கொடுத்த எல்லா நியமத்தையும் வாங்கிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார் ரொம்ப ரொம்ப கம்மின்ட்டான் அல்லாஹ். நீ மனுஷனுக்கு நன்றி செலுத்தல. ஒரு மனுஷன் வடை வாங்கி கொடுத்தா தேங்க்ஸ் சொல்ற, சாயா வாங்கி கொடுத்தா ரொம்ப நன்றிங்கன்னு சொல்ற, ஒரு பேனா கொடுத்தா வெரி வெரி தேங்க்ஸ்ங்க, வெரி பிடிச்சி போய் சொல்ற. அந்த பேனா கொடுத்த எழுத கை கொடுத்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினியா? அந்த எழுதும் போது பார்த்து கண்ணு கொடுத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினியா? நான் கொடுத்தேங்க, நான் கண்ணு. யார்? உங்க அப்பா நான் கொடுத்தாங்க கண்ணு, உங்க அம்மாவை கொடுத்தாங்க காது, நான் கொடுத்தேங்க அல்லாஹ் தஆலா. இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாஇ கான அன்ஹு மஸ்ஊலா. வயித்துக்குள்ள குழந்தை வருது, அத்தாவும் அம்மாவும் சேர்ந்த கண்ணு தயார் பண்றாங்க, அத்தாவும் அம்மாவும் சேர்ந்த காது தயார் பண்ணாங்க, கால் தயார் பண்ணாங்க, கை தயார் பண்ணாங்க, ஹார்ட் தயார் பண்ணாங்க. இல்லவே இல்லைங்க. உங்கள் அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள வச்சு உங்களுக்கு அழகிய தோற்றத்தை நான் உண்டாக்குறேன். ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாம். உங்க அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள வச்சு உனக்கு அழகிய தோற்றத்தை நான் உண்டாக்குனேன். இவ்வளவும் நான் செஞ்சு இவனும் கொடுத்து வெளியே கொண்டு வந்து மனுஷனா கொடுத்து வெளியே கொண்டு வந்து காலையில ஹயாத்தை கொடுத்து எழுமனா மொத்த துனியாவுக்கு நேரம் செலவு பண்ற, கடைக்கு போற, உட்காந்து அல்லாஹ் பத்தி பேச, அல்லாஹ் பத்தி கேட்க, குர்ஆன் ஓதுறதுக்கு, ஹதீஸ் படிக்கிறதுக்கு, மார்க்கத்தை கேட்க டைம் இல்லை உனக்கு. இல்லை தொழுகிறதுக்கு 2 நிமிஷம் தொழுக டைம் இல்லை உனக்கு.
2 நிமிஷம் ஃபஜ்ர் தொழுக வர டைம் இல்லை, லுஹர் தொழுக வர டைம் இல்லை. நண்பர்களே, மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தாலா எத்தனை அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அல்லாஹ் பார்த்து கொண்டே தான் இருக்கிறான். கொஞ்ச காலம் டைம் கொடுப்பான், உடனே பிடிக்க மாட்டான் அல்லாஹ் தாலா. ஒரு நேரம் வரும், உலகத்திலும் பிடிப்பான், ஆகத்திலும் பிடிப்பான். அல்லாஹ் கொடுத்த கண்ணை அல்லாஹ்வுக்கு செலவு செய்யுங்கள். அல்லாஹ் கொடுத்த சக்தியை அல்லாஹ்வுக்கு செலவு செய்யுங்கள். அல்லாஹ் கொடுத்த கைகாலை அல்லாஹ்வுக்கு செலவு செய்யுங்கள். ரொம்ப வேணாங்க, 5 நேரம் தொழுகையாவது தொழுகுங்க. இன்ஷா அல்லாஹ் தாலா ஃபஜ்ர் தொழுகுங்கள், துஹர் தொழுகுங்கள், அஸ்ர் மக்ரிப கலா இல்லாம தொழுகுங்கள். அந்த ஒன்றாவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா நம்ம எல்லாம் வாழ்வாங்க வாழ செய்வான். அல்லாஹ் நமக்கு மேலும் மேலும் கொடுப்பான். நம்ம கொடுக்காம யார் கொடுக்க போறோம்? அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. நாம் உண்மையா நன்றி உள்ள அடியார்களாக இருந்தால் நம்ம மேலும் மேலும் அல்லாஹ் தஆலா வாழ வைக்கிறேங்கிறான். அல்லாஹ் இன்னும் கண்ணியம் தரேங்கிறான். உலகத்திலும் அருமையிலும் ஆகிரத்திலும் கபரிலும் உன்னை மரியாதையா வாழ செய்றேங்கிறான். நீ என் பேச்சை கேளு, கண்டிமா வாழ செய்றேன்னு சொல்றான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. அவனுடைய உண்மை அடியார்களாக நம் அனைவரையும் ஆகிக் கொள்வானாக. நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் 5 நேரம் தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக அல்லாஹ் நம்மையும் இந்த ஊர் மக்களையும் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக. வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர், இந்த ஊர் மக்கள் அத்தனை பேரையும் அல்லாஹ் மன்னித்து அறிவானாக. முழுமையாக நம்மளை மன்னித்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக உலகிலே வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக திருக்கலிமாய் மொழிந்தவர்களாக அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைத்து புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.